ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 2 டேஸுமே நிஃப்டி வந்து ஒரு நேரோ ரேஞ்சாக ட்ரேடிங் ஆகி இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு ஸ்லைட்லி க்ளோசிங் டைமில் வந்து ஒரு அப்பு வந்து கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 61 பாயிண்ட் அதிகரித்து 25,522 வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரிமைனிங் வந்து ஒரு 25,500க்கு மேலே வந்து நிஃப்டி க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. இந்த க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும், இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு -33 பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட்டால் மேலே போக முடியல. திரும்ப கீழே வரும் பொழுது 430 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப கீழே வர மாதிரி லாஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. அதாவது 25,548 வரைக்கும் மேலே போயிருக்கு. போயிட்டு க்ளோசிங் வந்து 25,522 க்ளோஸ் வந்து வச்சுருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் எதனால் இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சாக வந்து க்ளோசிங் ஆகிட்டுருக்கு, ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அதற்கான 90 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையோட முடியுது. அடுத்தது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது டேரிஃப்லாம் வந்து எந்த அளவுக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ போடுறாங்க, அதில் இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு எவ்வளோ வந்து டேரிஃப் போடுறாங்க, இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மிட் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து தெரிஞ்சிடும் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதற்கான ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதனோட இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் டேட்டா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. டேட்டா ஓரளவுக்கு நெகட்டிவாக கிடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அடுத்தது 25,680 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ். அதே கீழே வரும்போது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,450 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 25,350 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அதை உடச்சிது அப்படின்னா 25,200 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் இருக்கும். இது வந்து கீழே வர்றதுக்கான சப்போர்ட் ஜோன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை அபோவ் செல் பிலோ, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேரோ ரேஞ்சாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் லாஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து வேரியேஷன் வந்து கொடுத்து க்ளோசிங் வச்சுருக்கு. நாளைய மார்க்கெட் இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில், அதாவது 25,550க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். மேலே போகும்போது இது வரைக்கும் மேலே போகும், 600 பிரேக் பண்ணிட்டு போகும், அடுத்தது 680 வரைக்கும் மேலே போகும். அதையும் பிரேக் வச்சா அப்படின்னா 800 வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து அந்த டேட்டானுடைய நியூஸ் கிடைத்தது வந்து அதுக்கான மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டும் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து டேட்டா நெகட்டிவ் செல் பிலோ அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா, அதாவது 25,450 இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா 300, 200 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நாளைக்கு வந்து டேட்டா ஓரளவுக்கு அந்த டேரிஃப் டேட்டா ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பிக் மூமெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால்
ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணுறது பெட்டர் தான். நீங்கள் நாளைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பாயிண்ட்ஸு 25,550 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். 450 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். இந்த நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.